படம் பெருசு பெருசு பெருசுங்க மட்டும்தான் பார்க்க முடியுமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனால் பெருசுன்னு பேரை வச்சுட்டு 2K கிட்ஸ் பூரா உள்ள வர வைக்கிறதுக்காண்டி படம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக யூ கேன் வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. வெரி நைஸ். பார்த்தாங்க, அது ரொம்ப திருப்தியாக இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பண்ணது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டீமுக்கு டைரக்டராக இருக்கட்டும், ஆல் தி ஏடிஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஒரு க்ளீன் என்டர்டெய்னர். ரொம்ப சிரிச்சேன். ஆக்சுவலாக 3வது வாட்டி படம் பார்க்குறேன். 3வது வாட்டியுமே அவ்வளோ சிரிச்சேன். அண்ட் நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் வந்து ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே லைக் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேகான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த லேக் வந்து லேகாக இல்லை, உடனே மறுபடியும் பிக்கப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஃபன்னாக ஒரு 2 hours வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வந்து உட்காந்து நல்லா ஜாலியாக என்டர்டெயினாக பார்க்கலாம் அந்த படத்தை. இதில் மெசேஜ் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக லைக் வெறும் ஃபன் மட்டும்தான். ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஃபன்னை எப்படி கேரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஓவரால் இந்த இது. ஃபுல்லாக அந்த பெருசை பற்றி தான். அதனால வந்து ஸோ இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே டைமிங் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க படத்தை. ஆமாம், அதான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் த மூவி வந்து சிரிச்சுட்டே தான் இருந்தோம். நடுவில் ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு லேக் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த லேக்மே வந்துட்டு இமீடியட்டாக பிக்கப் பண்ணி மறுபடியும் வயிறு வலிக்க வலிக்க சிரிக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். 18+ எல்லாருமே ஆக்சுவலி கிட்ஸ் கூட பார்க்கலாம். எனக்கு ஏன் எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ வல்கராலாம் எதுவுமே பேசலை, எதுவும் இல்லை படத்தில். ஸோ முகம் சுழிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது படத்தில். ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் படம் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். ஏன் பெருசாகுது அப்படின்றத வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் சிரிச்சு வயிறு அந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். டேரக்டர் தான் முக்கியமாக. டயலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, கேட்சியாக. எல்லாம் ரசிக்கிற மாதிரி டைலாக்ஸ் நல்லா இருக்குது. கிட்ஸுக்கு இது புரியுமான்னு கூட தெரில. பட் லேடிஸுமே இருக்க உள்ள வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஜாலியாக தான் இருக்குது. ஒரு சில ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவசியம் இருக்கலாம். ஆனால் ஓகே தான். எல்லாமே ரொம்ப டீசெண்டாக நல்ல மெச்சூராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கர சிரிப்புங்க. நல்ல காமெடி படம், கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். எப்படி இருக்கு? நல்ல ஃபுல்லா காமெடி தான். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் சிரிச்சு வயிறு வலிக்குது. பெருசா பாருங்க. அனுபவத்துல சொல்றேன், செத்தா இப்படி வாழணும், புரியுதா? வாழ்ந்தாலும் இப்படிதான் வாழணும். பெருசுன்றதுக்கு சரியான பெருசுங்க, தப்பா நினைக்காதீங்க. 50லும் ஆசை வரும் சொல்லுவாங்க. ஏன் 70 வயசுல ஆசை வரக்கூடாதா? அதுதான் கதை. எல்லாருமே சூப்பரா வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி சொல்லுவாங்க. கிரேசி மோகன் படம் தான் நான் பாத்துக்கிறேன். இதுல எல்லாருமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு படமா இல்ல, பெருசாவே இருக்குது. ரொம்ப பெருசா இருக்குது. தவறா நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து 2K கிட்ஸ் முதல் கொண்டு 80 வயசு வரைக்கும் அந்த படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் இது வரைக்கும் எந்த படத்தை நான் சிரிச்சதே கிடையாது. ஒரு காலத்தில் வந்து கவுண்டர்மணி செந்தில்லாம் படத்தெல்லாம் சிரிச்சுக்கிறேன். ஆனால் நான் நிமிஷத்துக்கு எல்லாரையும் ஒரு ஏழை வீட்டில் சிரிக்க வைக்கிறது இது ஒரு படம் தான். ஒரு டெத்தை வச்சு நீ இவ்வளோ காமெடி பண்ணுறது பெரிய விஷயம். அது ஒரு சாவிட்டு போனால் ஐயோ எம்மான்னு அழுவோம். ஆனால் சிரிக்க வச்சு சிந்திச்சுக்க வச்சுக்கிறாரு டைரக்டர். உண்மையிலே நல்லா கேட்டுங்க. செத்தா நெட்டுக்குன்னு சாகணும், படுத்துக்குன்னு சாகக்கூடாது. செத்தா நெட்டுக்குன்னு தான் சாகணும், பத்துக்குனே சாகக்கூடாதுங்க. அதுதான் கதை. ரொம்ப பிடிச்சிருக்குது. தவறா நினைக்காதீங்க. யாருமே வந்து செவ்வாய் பழம்லாம் தேடின்னு போகாதீங்க, நேந்திர பழத்தை தேடின்னு போகாதீங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே நெட்டுக்கணும், அதுதான் பெருசு. ஓகேங்களா? நான் தவறா சொல்ல, இதுதான் உண்மை. நம்மளோட ஆர்ம சொரப்பு தானே, நம்மளுடைய உடம்புல அவருடைய ஆர்ம சொரப்பு தான் நெட்டுக்கிறது. உண்மை தானே? அதுதான் படம் சூப்பரா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். இது செக்ஸ் படமே கிடையாதுங்க. செக்ஸ் படமே கிடையாது, செக்ஸ் காமெடியே கிடையாது. ஆனா நேச்சுரலான நெட்டுக்கிற படம். செகண்ட் டைம் பார்க்கும்போதே சூப்பரா
காமெடிஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதெல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாப்பிட்டு ஒரு பெரியவர் இறந்துடுறாரு, பார்த்தா நட்டுக்கிட்டு நிற்கிது. அதோட போனேன்னா அப்பா மானம் போயிருமேன்னு சொல்லிட்டு 2 மயங்கி சேர்ந்து என்ன செய்யலான்னு மாதிரி பரிதவிக்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோலாம் போராடுறதுங்கிறத ஃபுல் லென்த் காமெடியாக சொல்லியிருக்காப்புல டேரக்டர். உண்மையிலே சொல்கிறேன், பாராட்டணும். ஏன்னா இந்த ஒரு சின்ன ஒரு மேட்டரை வச்சுட்டு நான் நினச்சேன் ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும் படம். ஏன்னா இந்த கண்டென்ட் முடிச்சு அதுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி பெருசு இப்படிலாம் வாழ்ந்தார், அவருடைய சரித்திரம் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் செத்துறாரு. கிளைமேக்ஸில் கூட அவங்க அடக்கிறது இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி ஒரு லெவலான காமெடி வந்து தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் டு பாண்டிச்சேரின்னு ஒரு படம் வந்துச்சு. நாகேஷ் மெட்ராஸில் வந்து அவர் கண்டக்டராக இருப்பார். மெட்ராஸில் வந்து பஸ் ஆரம்பிக்கும், பாண்டிச்சேரியில் முடியும், படமும் முடியும். அதுக்கு இடையில ட்ராவல் என்ன நடச்சுங்கிறத படத்தை சூப்பராக சொல்லுவோம். அது வந்து விழுந்து விழுந்து சிரிக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ண 2வது நிமிஷத்துலேருந்து கடைசி வர ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது வந்து ரொம்ப பாராட்டணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி சார் இருந்துச்சு? மியூசிக்லாம் நம்ம மியூசிக்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒர்த்து. கிளைமேக்ஸில் வந்து அது படுத்துரும் ஒரு சூழ்நிலை. இல்லை படுத்த பின்னாடி அந்த பசங்க அப்பாடான்னு பெருமூச்சு விடுவாங்க, பொண்டாட்டி பெருமூச்சு விடுவா, மருமக வந்து அப்பா நம்ம மாமாவுடைய மானம் இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே வந்து சுடுகாடு கிடந்து அப்போ ஒரு பேத்த சாங் போட்டுருப்பாப்புல. அப்பா உள்ளவெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். அது அவரோட குத்தம் இல்லையா, நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கிட்ஸு ஃபேமிலிலாம் வந்து படம் பார்க்க முடியாது. ட்ரிபிள் ஏ இருந்தால் ட்ரிபிள் ஏ கொடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. முகம் சுளிக்கிற மாதிரி காட்சி அது கிடையாது, காட்சிகளில் முகம் சுளிக்க கிடையாது, அந்த கண்டென்ட் தான் முகம் கொடுக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு பிளர் போட்டு காமிக்கிறாங்க. பணம் படுத்து கிடக்கலையா, அது நீ நட்டமாக நிற்கும் போது அந்த பிளர் போட்டு காமிக்கிறாங்க. அந்த பிளரே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு காமிக்கிறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஆமாம் ஆமாம், அது டாக்டர்கிட்ட கூட சொல்ல முடியாது. டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிடலாமா, அதை கட் பண்ணி எடுத்துடலாமாங்க போது பொண்டாட்டி விட மாட்டா, அம்மாக்காரி விட மாட்டா. அது எப்படிரா அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ என்னதே பண்ணுறதுங்கிறத ஒரு காமெடியாக சொல்லியிருக்காங்க படத்தில். வைபவ், பாலா, அப்புறம் அவங்க அண்ணன் எல்லாரோட காமெடி. வைபவோட தூக்கி சாப்பிட்டுருக்காரு. வைபவோட அண்ணன் ஒரிஜினல் அண்ணனே நடிச்சிருக்காரு சுனில், செம்மையா பண்ணியிருக்காப்ல. பாலசரவணன் நல்லா பண்ணியிருக்காப்ல. முனிஷ்காந்த் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிங்ஸ்லி படம் இதுவரை வந்ததில்ல, டார்க் காமெடியாக கொடுத்து சம்டைம்ஸ் புரியாது. இந்த படத்தில் வந்து நல்லாவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. காமெடி ஆட்டோக்காரன காமெடியாக இருப்பாப்ல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே சொல்லல 90s கிட்ஸ்லாம் எந்த மாதிரி வந்து இந்த பொண்ணுங்களை ஓட்டுறது, டீச்சரை ஓட்டலாம் ஓட்டிங்களா, அதுக்கப்புறம் அப்படியே வெளியே கொண்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. கருத்துனா என்ன சார் சொல்றாங்க? கருத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. கருத்துலாம் ஏ கொடுத்துட்டாங்க, ஏல போய் கருத்து சொல்லப்படா நம்ம வீட்டில் கொண்டுருவாங்க. ஸ்மூத்தாக போகுது படம், ஸ்மூத்தாக போகுது, ரொம்ப லேக்லனா. என்னன்னா இந்த படத்தை ஒரு 20 நிமிஷத்துலேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் எப்படி கெத்தாக வந்து அவன் 2.5 மணி நேரம் இழுத்து போனாங்களா, அதைத்தான் நம்ம பாராட்டணும்.